ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கிய விஷயம். அந்த விஷயம் வந்து எந்த அரசியல், எந்த கட்சி அதெல்லாம் சார்ந்து நான் எதுவும் பேசலை. எனக்கு தோணுச்சு, அதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரிங்களா? இதுக்கு எங்கள் தேனு தான் சாட்சி. சரியா? ஒரு சிபிஎஸ்சி கல்வி முறைன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து வேறு ஒரு கல்வி முறை, தமிழ்நாட்டில் ஒரு கல்வி முறை இருக்குது இல்லையா? அந்த மொழி கொள்கை, இந்த மொழி கோட்பாடு, அதை பற்றிலாம் நான் பேசலை. சரிங்களா? ஆனால் அந்த சிபிஎஸ்சி கல்விக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்விக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7th படிக்கிற பொண்ணு, ஒரு 7th 8th படிக்கிற பொண்ணுன்னா ஒரு 12 அல்லது 13 வயசு இருக்கும். அவங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு மேக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சரிங்களா? அந்த கொஸ்டின் என்னன்னா, ஏ கார் வாசிய ட்ராவல்டு டு 40 kilometer ஃப்ரம் பாட்னா. த சேம் கார் ட்ராவல்டு டு, அது வந்து சவுத்துன்னு வரும், 40 kilometer சவுத்து ஃப்ரம் பாட்னா அப்படின்னு வரும். சரிங்களா? த சேம் கார் ட்ராவல்டு டு 58 kilometer டு நார்த்து. சரிங்களா? சென்டர் ஆஃப் பாட்னா. இதுதாங்க கொஸ்டின். ஒரு கொஸ்டினே ஒரு பேராகிராஃப், ஒரு சம்மரி அளவுக்கு இருக்குது. இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களோட மைண்டு வந்து நிறைய செலவாகணும் இல்லைங்களா? உழைக்கணும். அப்போ தான் அந்த கொஸ்டினையே புரிஞ்சிக்க முடியும். அப்போ கடைசியாக லாஸ்ட்டாக என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டாக்கா, நவ் தி கார் விச் கிலோமீட்டர் ஃப்ரம் பாட்னா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை கிலோமீட்டர் பாட்னாவிலேருந்து கார் எத்தனை கிலோமீட்டரில் நிற்கிது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? கார் வந்து தெற்க 40 கிலோமீட்டர் போயிருக்கு, திரும்பியும் வடக்க 58 கிலோமீட்டர் வந்திருக்கு, பாட்னாவை கடந்து தான் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ 18 கிலோமீட்டர் வித்தியாசம். பாட்னாவிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கார் நிற்கிதுங்கிற ஒரு கடிதத்தை வந்து ஒரு பேராகிராஃப் சைஸுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து படிக்கிற அந்த பிள்ளைங்க. இதான் சிபிஎஸ்சி. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதே ஒரு 5வது படிக்கிற குழந்தை கூட நம்ம ஊர் பேரை சொல்லி இதே கொஸ்டினை சொன்னோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கும் இல்லையா? அப்போ சிபிஎஸ்சிங்கிறது கடினமான கல்வி முறை அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்ச வரைக்கும் தமிழில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக படிப்பாங்க இல்லையா? அப்போ சிபிஎஸ்சி கடினமான கல்வி முறை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழக அளவிலான ஒரு விடைத்தாளில் நான் ஒரு டைம் ஒரு கொஸ்டின் பார்த்தேங்க, லாங்குவேஜ் பேப்பரில். முருங்கை வளர்ப்பு முறை, எப்படியெல்லாம் முருங்கையை வளர்க்கலாம், இது ஒரு கொஸ்டின். ஒரு 20 வயசு டீனேஜ் பிள்ளைங்களுக்கு உரிய கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. அவன் எழுதுறான், விதை குச்சி, இவ்வளோ தான் எழுதுறான். விதைன்னு எழுதுனா 1 மார்க்கு, குச்சின்னு எழுதுனா 2 மார்க்கு. விதை மூலமும் முருங்கையை வளர்க்கலாம், குச்சை ஒளிச்சு நட்டு வச்சோம் கிளை மூலமாகவும் வளர்க்கலாம். இது ஒரு 21 வயசு பையனுக்கு ஒரு பல்கலைக்கழகங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த 13 வயசு குழந்தை அறிவாளியா, இந்த 20 வயசு பையன் அறிவாளியா? எந்த கல்வி சிஸ்டம் நல்லா இருக்குது? அதாவது நம்ம அரசியல் சார்ந்தோ, எந்த ஒரு தனி மனிதரை சார்ந்தோ, எல்லாம் ஒரு மொழி சார்ந்தோ அப்படி நம்ம பேசலை. எந்த கல்வி சிறந்தது, எதில் படித்தா நம்ம பிள்ளைங்க அறிவாளியாக இருக்குன்றதை யோசித்து பாருங்கள். நம்ம பிள்ளைங்களோட அறிவை மழுக்குவதற்காக இந்த கல்வி திட்டம் சிறந்தது, இந்த கல்வி திட்டம் சிறந்ததுன்னு சில முட்டாள்கள் பேசுவாங்க. யோசித்து பார்த்து நீங்களே முடிவெடுங்க. ஓகேங்களா? எனக்கு தோணுச்சு இதை கேட்கணுன்னு நான் கேட்டேன். ஓகேவா தேனு? பாய் சொல்லு தேனு எல்லாருக்கும்.